வணக்கம், வெல்கம் டு MMDPT ரியல் எஸ்டேட் சென்னை. இப்போ நம்ம பார்க்க வந்துருக்க ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆன் ரோட் லேஅவுட்டுங்க. ஸோ ஒரு ரீசேல் பிளாட் வந்து சேல்ஸ் வந்தது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி டீட்டெயிலாக மொத்தம் பார்த்துருவோம். அதாவது நமக்கு வண்டலூர் ஜூலேருந்து அவுட்டர் ரிங் ரோடு ஏறி நம்ம அந்த பிரிட்ஜிலேருந்து இறங்க உடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஆன் ரோட் லேஅவுட் ரூபி சென்ட்ரல் பார்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேஅவுட் வந்து முன்னாடி போட்டிருந்தாங்க. ஸோ ஃபுல் லேஅவுட் பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அதை போட்ட அடுத்து ஒரு 1 மந்த்லேயே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 970 ஸ்கொயர் ஃபீட் வந்து நமக்கு வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க. ஸோ நம்ம பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 100 மீட்டர் தான் நம்ம பிளாட்டு. டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் அளவு தான் பார்த்தீங்கன்னா 100 120 மீட்டருக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா அந்த லேஅவுட்டு டோட்டல் இது லென்த்து சைஸ் வரும். இது வந்து 86 பிளாட் 87 பிளாட் வந்து போட்டிருந்தாங்க. இதில் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிளாட் வந்து சேல்ஸ் வந்துருக்குங்க. ரீசேல் பிளாட் நமக்கு வந்துருக்குது. ஸோ அந்த பிளாட் சம்மந்தமான டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க. இதில் ஆல்ரெடி பார்த்தோம்னா பில்டிங் எல்லாம் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெண்டலுக்கே விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய வீடு பார்த்திங்கன்னா நமக்கு அப்பார்ட்மெண்ட் டைப்பில் நிறைய வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நாம் பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பார்க்குறதுக்கு லொக்கேஷனுக்கே வந்துட்டோம். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்ட்ரீட்லேயே பார்த்தோம்னா மெயின் ரோடு. சரிங்களா? ஸோ ப்ராப்பர்ட்டி டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க. நம்ம பார்க்க வந்துக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மொத்தமே ஒரு 980 ஸ்கொயர் ஃபீட் வருங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கோர்ஸான பிளாட் தான். ஸோ ஒரு அடி 2 அடி இந்த மாதிரி கோர்ஸ் ஆகிற பிளாட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் வெஸ்ட் கார்னர். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 20 ஃபீட் ரோடு 2 சைடும் இருக்குது. நார்த் 34 அடியும், சவுத்து 32, ஈஸ்ட் 32, அதே போல் வெஸ்ட்டும் 27. ஸோ ஒரு சின்னதாக ஒரு கோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த லொக்கேஷனில் நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஆன் ரோட் லேஅவுட்டில் ரொம்ப ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சொல்லலாங்க. ஓனரோடு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கேட்குறது 5300 பர் ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த லேஅவுட்டு போட்டு நம்ம சேல்ஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 அந்த ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா லேண்டவே சேல்ஸ் பண்ணாங்க. டோட்டல் லேஅவுட்டுமே பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட். அடுத்த ஒரு 1 or 2 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. நம்ம வந்து பார்த்தோன்னா ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் பார்த்தோன்னா வீடு இந்த லேண்டை விட்டு நம்ம இந்த கேட்டை விட்டு வெளியே வந்த உடனே பார்த்தோன்னா பஸ் ஏறிக்கலாம். கம்பெனி பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஏறிக்கலாம். இங்கேருந்து பிரிட்ஜு ஏறி இறங்கினா நமக்கு வண்டலூர் ஜூ வந்துடும். ஸோ அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரோடு அதுக்கப்புறம் டெஃபினட்டாக எக்ஸ்டெண்ட் ஆகும். காரணம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா அடுத்து இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு இருக்கக்கூடிய வேக்கண்ட் லேண்டு தான். ரேட் இன்க்ரீஸ்க்காக பார்த்திங்கன்னா அப்படியே வெயிட்டிங்கில் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ரோடும் பார்த்தீங்கன்னா 20 ஃபீட் ரோடு ஓப்பன் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஓப்பனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது இந்த பக்கம் ஒரு வேலை லேஅவுட் போடுறதா இருந்தாலும் சரி, இந்த பக்கம் மக்கள் போகிறதுக்கு வர்றதுக்குன்னா கூட பார்த்திங்கன்னா இதை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டு ஓப்பன் க்ளோஸ் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. வீட்டில் மகாலட்சுமியோடு வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். நல்ல ஒரு ஃப்ரண்டேஜில் இருக்குங்க. அந்த ஒரு சைடு 5 அடி கோர்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த கோர்ஸை பற்றிலாம் யோசிக்காமல் ஒன்று வாங்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த மாதிரி ஒரு நியர்பை டிஸ்டன்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் முன்னாடி போனோம்னா 6000 அந்த மாதிரி ரேஞ்சு தான் பார்த்திங்கன்னா பிளாட்டே கிடைக்குது. ஸோ பிளாட்டு கிடைக்கிறதில்ல, பிளாட்டே இல்லை. அன்னபுரம் பிளாட்டே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த மன்னிவாக்கம் அந்த சரௌண்டிங்கில் பார்த்தோன்னா 6000 போயிட்டுருக்கு. நமக்கு வந்து 5300 ஃபைனலாக ஓனர் கேட்குறாரு. பாருங்கள், மிஸ் பண்ணுறாதீங்க, டெஃபினட்டாக மிஸ் பண்ணாதீங்க. நான் ஒரு சில ப்ராப்பர்ட்டி தான் பார்த்தோன்னா ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கண்டிப்பாக நான் சொல்லலாம். ஸோ பாருங்கள், நேரில் வந்து பாருங்கள். கிளியரான டாக்குமெண்ட் ஓனர்களே டைரெக்டாக வந்து பேசலாம். வேறு ஏதாவது டீட்டெயில் வேணால் வாட்ஸ்அப் பண்ணலாம், கால் பண்ணுங்கள், பதிலே காத்துட்ருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நன்றி. குறிப்பு, வாட்டர் லாகிங் இல்லாத இடங்க. டெஃபினட்டாக என்ன ஒரு ஃப்ளட் வந்தாலும் வாட்டர் லாகிங் இல்லாத ஒரு நல்ல இடம். மிஸ் பண்ணுறதுங்க. தேங்க்யூ.